அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய சமூகத்தில் எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும், கர்த்தர் கொடுத்த இந்த அற்புதமான நேரத்திற்காய் நன்றி. உம்முடைய கண்மணி பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, என் தேவனை ஆராதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினீங்கப்பா. அப்பா, இப்பொழுது தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். என் ஆவியானவர் அப்பா, நீர் என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ, என்ன கற்றுக் கொடுக்க நினைக்கிறீரோ, அப்பா, எந்த காரியத்துல நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருக்கிறீரோ, அப்பா, அந்த காரியத்தை சரி செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கணும். இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியா எங்களுடைய இருதயத்தை நேராக்குகிறோம் சுவாமி. உம்முடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. 1 கொரிந்தியர் 3:18 1 கொரிந்தியர் 3:18 நான் வாசிக்கிறேன். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். ஆமென். ஆண்டவர் தான் சர்வ ஞானி இல்லையா? ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாம் தெரிந்தவர். ஆண்டவர் வந்து அப்பேற்பட்ட ஞானமுள்ள தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஞானம் உள்ளவர்களாகிய நம்மை நாமே உயர்த்தாதபடிக்கு மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். நம்மளை அறியாமலே நம்மளை என்ன பண்றோம்னா வஞ்சித்துக் கொள்கிறோம் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்ம செய்யறது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே ஒரு ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு இந்த உலகத்துல சில நேரத்துல இல்ல, நான் சொல்றதெல்லாம் ரைட்டு மம்மி, நீங்க சொல்றதா தப்பு இல்ல, நம்ம வந்து அப்படித்தான் நம்ம நினைப்போம். நம்ம வந்து மேம் சொன்னாலும் யார் சொன்னாலும் நம்ம பண்ற காரியங்கள் நான் ரைட்டா தான் பண்ணேன். அந்த அம்மா பாத்தீங்கன்னா அது புரிஞ்சுக்காம இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அநேக நேரத்துல நம்மள வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்னு நினைச்சுக்கிறோம் இல்ல. யாக்கோபு 1:22 சொல்லப்படுது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆண்டவர் நம்ம எப்படி வாழணும், எப்படி நம்ம வந்து இந்த காரியத்தை செய்யணும், ஒவ்வொன்றையும் அழகாய் அவர் வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறாரு. நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தும் இருக்கிறார். எல்லாமே வேதத்துல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு ஏழை எளிய ஒரு பாமர மக்கள்ல இருந்து ஒரு பணக்கார ஐஸ்வர்யவான் வரைக்கும் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், எப்படியாய் அவர்கள் இருக்கணும், தன்னுடைய எஜமான்களுக்கு எப்படி கீழ்ப்படியணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், வாலிபர்கள் எப்படி இருக்கணும், வந்து சகோதர சகோதரிகள் முதிர் வயது உள்ளவர்கள் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ளணும், எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளுக்கு வேதத்துல அழகாய் கொடுத்திருக்கிறார். இதை கற்று அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கணும்னு தான் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு யோசித்து பாருங்க தங்கங்களா, இன்றைய நாட்கள்ல அநேக குடும்பத்துல பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மற்றவர்களை காட்டிலும் தன்னை உயர்வாய் நினைப்பது. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் பாஸ், மற்றவங்க எல்லாம் லூசு இல்ல, அந்த மாதிரி நினைத்து கொள்கிற ஒரு காரியம். அதனாலதான் மற்றவங்க சொல்றத நம்ம காது கொடுத்து கேட்பதில்லை. சில நேரத்துல நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நினைப்பு, பெருமை, மண்டக்கணம், தலகணம், திமிரு இல்ல, பெரிய அறிவாளிங்கிற ஒரு நினைப்பு, ஓவரா ஒரு நினப்ஸ் அப்படின்னுவாங்கல்ல, ஒரு மேட்டிமை, தவறான எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமா இது தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. இது சில நேரத்துல நம்மளுக்கு இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா நம்மள அறியாமையே உள்ளுக்குள்ள ஒரு பெருமை இருக்கு. நம்மள அறியாமலேயே ஆமா, ஒருத்தவங்க ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னா அதை அலட்சியப்படுத்திட்டு நம்ம கடந்து போறோம்னா இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாம நம்மளே வஞ்சித்து கொண்டு இருக்கிறது. நம்மளே அதுக்கு அடிமையாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு செகண்ட் நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த காரியம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம குடும்பத்திலையும் நிம்மதியா இருக்க முடியாது, நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிம்மதியா வாழ முடியாது, மற்றவர்களையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டோம். ஒரு வசதியான ஒரு கார்ல போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பயங்கரமான ஒரு காரியம் நம்மளுக்கு வந்து எல்லாமே இருக்கு, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறோம், அவங்கள கூப்பிடுறோம், நம்மளுடைய பெருமையை காண்பிக்கிறோம். அப்படின் போது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு எண்ணங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரதானே செய்யுது. ஒரு புது ட்ரெஸ், ஒரு வித்தியாசமா நீங்க போட்டிருக்கீங்க, பயங்கரமா இப்பதான் வந்து ட்ரெண்ட்ல வந்து ஒரு நியூ ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னு போடும் பொழுது நம்மளுடைய மனநிலை எப்படிப்பட்டதான் இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்காய் ஒரு பெருமை வந்துருது. நம்ம விட ஒரு குறைவா மேக்கப் போட்டு வர்றவங்கள, நம்மள விட ட்ரெஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கம்மியா வந்து போட்டுட்டு வர்றவங்கள,
நம்மள விட ஒரு படிப்புலயும் அழகுலயும் கொஞ்சம் கம்மியா வந்தாங்கன்னா அவங்கள எப்படி பாக்குறோம்? ஒரு செகண்ட்ல நம்ம நினைவுகள் மேல போயிட்டு அப்படி இறங்கும். நோட் பண்ணிருக்கீங்களா? இது எல்லாருமே எல்லாருமே இந்த பாதையை வந்து கடந்து வந்திருப்போம், அனுபவிச்சிருப்போம் இல்ல? நம்ம அறியாமலேயே ஒரு செருக்கு நம்மளை ஆட்கொள்ளும் ஒரு பெருமை இல்ல? அதனாலதான் பவுல் சொல்றாரு, ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக, நாமே நம்மை வஞ்சித்துக் கொள்வது. இதற்கு இன்னொரு தமிழ் லாங்குவேஜ் எப்படின்னா, நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கிறது இல்ல? நம்மளே தாங்க வெட்டின குழியில நம்மளே விழுந்துக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கவனமா இருக்கணும். நம்மளை நாமே வஞ்சியாதிருக்க, வஞ்சியா ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக என்று வேதம் சொல்கிறது. வசனம் தெரியும், சர்ச்சு தெரியும், பிரேயர் தெரியும், தேவ வார்த்தை எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியும், எல்லாம் தெரியும் இல்ல? ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது தெரியும். வசனத்துக்கு கீழ்ப்படியணும்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் நமக்கு எல்லாம் தெரியும், நீங்க என்ன சொல்றதுன்ற எண்ணமும் கூட இருந்துச்சுன்னா, அப்படிப்பட்டவங்கள பார்த்துதான் யோவான் ஸ்நானன் சூப்பரா ஒரு வார்த்தை சொல்லுவார். விரியன் பாம்பு குட்டிகளே, விஷம் உள்ளவர்களே, பெருமைக்காரரே, மேட்டிமையானவர்களே, தனக்குத்தான் எல்லாம் தெரியும்ன்ற நினைப்புல இருக்கிறவங்களே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். நம்ம இங்க இருக்கிற ஒரு லாங்குவேஜ்ல ஒருத்தவங்க சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் சொல்லுவாங்க, கோயில் பூனைக்கு பயம் இருக்காதாம் இல்ல? அப்படி என்ன வேணா பண்ணும் கோயில் பூனை வந்து. ஆமா, அது போய் பாலை குடிக்கலாம், திருடலாம், என்ன வேணா செய்யலாம். என்ன, நான் கோயில் பூனை, என்னை யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. அப்படிதான் நம்ம சொல்லிட்டு, நான் ஆண்டவர் பிள்ளை, ஆண்டவர் பிள்ளை, என்னையெல்லாம் ஆண்டவர் வந்து ஒண்ணும் சொல்ல மாட்டார், என்ன மன்னிப்பு கேட்டா மன்னிச்சுட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு, ஆமா, அந்த ஒரு காரியத்துல, அப்படி தவறான ஒரு எண்ணத்துல தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளக்கூடிய காரியத்துல சாத்தான் செய்கிற ஒரு தந்திரமான ஒரு காரியம் இன்றைய வாலிப பிள்ளை எல்லாருக்குமே, வாலிப பிள்ளைங்கன்னு மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்து வயசானவங்க வரைக்குமே இந்த ஆவிக்குரிய மேட்டிமை எல்லாருக்குமே உண்டு. ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க சொல்லுவாங்களாம் அந்த நாட்கள்ல, அந்த பரிசேயர்கள்லாம், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் சொல்லி அவங்கள பார்த்து யோவான் ஸ்நானன் சொல்றாரு. இந்த பரிசேயர் சதுசேயர் ஒரு கூட்டம், அவர்கள் வந்து தனக்கு தான் எல்லாம் தெரியும், இவங்க எல்லாம் என்ன சொல்லிட போறாங்க, இவங்க என்ன வார்த்தை பெருசா பேசிட போறாங்க, இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இல்ல? அநேக சூழ்நிலையில நம்ம சில பேரை பார்த்து நினைக்கிற காரியம், யோசிக்கிற காரியம், இவங்கெல்லாம் ஒருத்தவங்க, இவங்கெல்லாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்க, இவங்கெல்லாம் பேசுறத நம்ம கேட்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரத்துல நம்மள அந்த மமதை, அந்த பெருமை ஆட்கொள்ளும் பொழுது அது சத்ருவின் காரியம்ன்றத மறந்து போக கூடாது. அநேகருக்குள், அநேக கிறிஸ்தவ மக்களிடையே இந்த பரிசேய சதுசேய ஆவி இருக்குது. சபையிலயும் சரி, நாங்க தான் டாப்பு, நாங்க இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எப்ப வந்து பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தாலும் இது எனக்கு இல்ல, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு தான் சொல்ல, கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ இல்ல, உனக்கு தான் பாஸ்டர் சொல்றாரு, இது எனக்கு கிடையாது, உனக்கு தான், இல்ல உனக்கு தான் ஆன்ட்டி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறது. நம்ம எல்லாம் ரொம்ப அப்படி சூப்பர், அப்படி பயங்கர பெர்ஃபெக்ட், நம்ம வந்து எந்த ஒரு துளி வந்து பாவம் நம்மள்ட்ட கிடையாது, நம்ம வந்து அப்படி ஆவிக்குரிய மக்கள், நம்ம நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், பிறக்கும் பொழுதே கிறிஸ்தவர்கள், பரலோகத்தில் எங்களுக்கென்று ஒரு இடத்தை ஆண்டவர் வச்சுட்டு காத்துட்டு இருக்காரு, எப்படா வருவீங்கன்ட்டு இல்ல? நாங்கள் மோசையின் நியாய பிரமாணத்தை கரைத்து குடித்தவர்கள், அதன்படியே அப்படியே கீழ்ப்படிந்து வாழும் ஞானவான்கள் என்ற நினைப்புல அந்த ஆவியில இன்றும் பலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆமென். சாத்தானின் தந்திரமே இந்த மாதிரிதான். எனக்கு தெரியும், நான் யார் தெரியுமா என்ற பரிசேய ஆவியை எல்லாருக்குள்ளும் அப்பப்ப விதைச்சு விட்டுட்டு போயிடுறான். அதற்கு செவிசாய்த்து கீழ்ப்படிந்தோம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். பாவம் செய்ய சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு வருஷம் நம்ம கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் என்பதை விட எவ்வளவாய் கிறிஸ்துவை போல் மாறி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஆமேனா? ஆமேன். அப்பேற்பட்டவங்களாய் நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. கொஞ்சம் நம்ம நல்லா பாடிட்டோம்னா,
கொஞ்சம் நம்ம ஒரு மெசேஜ் கொடுத்துட்டோம்னா, இல்ல கொஞ்சம் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டோம்னா, இல்ல நம்ம வந்து நீங்க தான் சிஸ்டர் செம நல்ல சூப்பர் அப்படின்னு யாராவது நம்ம ப்ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா, இல்ல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு உங்க ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்கு, நீங்க சூப்பரா பண்றீங்க, நீங்க நல்லா பண்றீங்கன்னா நம்மள அறியாமலேயே ஒரு பெருமை நம்மள ஆமா சூழ்ந்து கொள்ளுதுல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீயே கெடுத்து கொள்ற. இந்த மாதிரி ஆட்களை சாத்தான் தொடக்கூட மாட்டான், ரிஸ்க் எடுக்கவே மாட்டான். அது கட்டாயமே இல்ல. அவன் சொல்லுவான், நான் கஷ்டப்பட அவசியமே இல்ல. அவங்களே அவங்கள கெடுத்துக்கிறாங்க. சில சமயம் நம்ம சொல்லுவோம், நீ ஏன் உன்னையே கெடுத்துக்கிற, உன் உடம்ப ஏன் கெடுத்துக்கிற. மாமி எல்லாம் சொல்லுவாங்களா, உன்னு மனசை ஏன் கெடுத்துக்கிற, இல்ல குடும்பத்தை வேலைய நமக்கு நாமே ஏன் நம்ம ஆப்பு வச்சுக்கிறோம் அப்படின்னு தான் வந்து கேட்பாங்கல்ல. ஏன் இப்படி கஷ்டப்படுத்திக்கிற. அந்த மாதிரிதான் ஏசாயா 5 அதிகாரம் 20-21 சொல்லப்படுது, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. செமையான வசனம் இல்ல. எவ்வளவு அற்புதமாய் ஆண்டவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. நான் தான் ரைட்டு, என்னுடைய பார்வைக்கு நான் ஞானிப்பா, என்னுடைய எண்ணத்துக்கு நானு புத்திசாலி, என்னைய மாதிரி புத்திசாலி யாருமே இல்ல, நான் சொல்றது எல்லாமே கரெக்ட். மம்மி டாடி சொல்றது இல்ல, அதுவும் இந்த காலத்துல மம்மி டாடிக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன சொல்றது இல்ல. என்ன பேசுறீங்க நீங்க. இப்ப இருக்கிற நாங்க பிள்ளைங்கலாம் வந்து எவ்வளவு அட்வான்ஸா நாங்க வந்துட்டோம், எவ்வளவு யோசிக்கிறோம், எவ்வளவு காரியங்களை நாங்க சொல்றோம். உங்களுக்கு எல்லாம் நீங்க பழைய காலத்து மம்மி நீங்களாம், உங்களுக்கு எல்லாம் புரியாது இல்ல. அநேக நேரத்துல அப்படித்தான் பாக்குறோம். மற்றவர்களை பார்ப்பதும் சரி, நம்ம பெற்றோர்களை பார்ப்பதும் சரி, அந்த மாதிரி எண்ணத்துலதான் நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அது எவ்வளவு ஒரு எச்சரிப்பான வார்த்தையாய் சொல்றாரு பாருங்களேன். நம்ம புடிச்ச முயலுக்கு 3 கால் நிப்போம் இல்ல. நம்ம சொல்றதுதான் ரைட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஐயோன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இதான் பரிசேயனுடைய ஆவி. ஆமென். தன்னைத்தானே ஞானிகளாய் நினைத்துக் கொள்கிற எண்ணம். அது மட்டும் இல்ல, இந்த பரிசேயர் என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுடைய பாரம்பரியத்தை பிடித்துக்கொண்டு தேவனுடைய கட்டளையை வியர்த்தமாக்குகிறார்கள் சொல்லி மார்க் 7 அதிகாரம் 9 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய் நீங்க கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். அதாவது நாள் பாக்குறது, நேரம் பாக்குறது, ஜோசியம் பாக்குறது, நட்சத்திரம் பாக்குறது, இல்ல வெள்ளிக்கிழமைனா இப்படி இருக்கணும், சனிக்கிழமைனா இப்படி இருக்கணும், செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணக்கூடாது. சோ இவங்கெல்லாம் என்னன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், ஆண்டவரை நம்புகிறவர்கள் தான். ஆனா இன்னும் பழைய இந்த பாரம்பரிய காரியங்கள், இப்படி போயிட்டு வந்தா இப்படி கையை கழுவணும், காலை கழுவணும், இந்த மாதிரி சம்பிரதாயங்களை நீங்க என்ன பண்றீங்க, அனுசரித்து வர்றீங்க. ஆனா கடவுளுடைய கட்டளையை நீங்க என்ன பண்றீங்க, வியர்த்தமாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுவாரு. எப்படின்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே சொல்லி இருக்கிறாரே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ என்று அதை கொர்பான் காணிக்கையாய் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தாய்க்காவது யாதொரு உதவி செய்ய ஒட்டாமல் நீங்கள் போகிற உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். இது என்ன சொல்ல வர்றாங்க, பரிசேயனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, கொர்பான் காணிக்கை, அதாவது தாய் தகப்பனை கவனிப்பதற்கு பதிலாக கொர்பான் காணிக்கை செலுத்திவிட்டால் தப்பித்துக் கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 5:4 என்ன சொல்லுதுன்னா, பெற்றார் செய்த நன்மைக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள் அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கிறது. ஆண்டவருக்கு எது நன்மை, எது பிரியம் என்றால், நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுக்கு நன்மைகள் செய்திருக்கிறாங்க, உண்மைதானே. நன்மை செய்தனாலதான் நம்மளை இவ்வளவு அழகா வளர்த்து வச்சிருக்கிறாங்க. அந்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை நம்ம செய்ய கற்றுக்கொள்ளணும். அதுதான் தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியுமா இருக்கிறது என்று 1 தீமோத்தேயு 5:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தாய் தகப்பனை கவனிப்பதற்கு பதிலாக நம்ம இந்த கொர்பான் காணிக்கை செலுத்திட்டோம்னா நம்ம தப்பித்துக் கொள்ளலாம்.
அன்றைய நாட்கள்ல பரிசேயர்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த காரியம் என்னன்னா, நீ காணிக்க பண்ணிரு. அவங்களுக்கு நீ வந்து மாசம் மாசம் நீ வந்து ஒரு 5,000 ரூபாய் அம்மா அப்பாக்கு நீ குடுத்துட்டீன்னா போதும். அவங்களுக்கு வந்து நம்ம எந்த ஒரு உதவியும் கூட இருந்து செய்யணும்னு அவசியம் இல்ல. அவர்கள் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள். எத்தனை ஒரு தந்திரமான ஒரு காரியம். நாங்கள் எல்லாம் அறிந்தவர்கள், வேதாகமத்தை கரைத்து குடித்தவர்கள் என்ற எண்ணத்தோடு ஞானிகளாய் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். மோசேயுடைய கட்டளையை அப்படியே ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கரைச்சு குடிச்சிருக்கிறோம் அப்படின்ற நினைப்புல வாழ்ந்ததுனாலதான் தேவாதி தேவன் அவங்களுடைய எண்ணங்களை புரிந்தவர்களாய் அவர்கள் அனுசரித்து வந்த மோசையுடைய கட்டளைகளை நியமங்களை கொண்டே அவர்களை மடக்குறார் ஆண்டவர். அதனாலதான் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த பரிசேயர்கள்ட்ட ஆண்டவர் பேசும் பொழுது அந்த காரியத்தை வச்சேதான் பேசுவார். அழகாய் அவர்களை மடக்குவார். ஒரு வார்த்தையை அவங்க எடுத்து பேச முடியாத அளவுக்கு அவங்களுடைய வாயை அடைச்சிருவார் ஆண்டவர். ஆமேனா. யோவான் 9ல ஒரு இன்சிடென்ட் நம்மளுக்கு தெரியும். பிறவி குருடன் வருவான்ல, அவனை எப்படி ஆண்டவர் சுகப்படுத்துவாரு? அவனை சுகப்படுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, எச்சில துப்பி அதை வந்து குழப்பி அதை வந்து சேறுண்டாக்கி அதை எடுத்து கண்ணுல பூசி நீ போய் சீலோவாம் குளத்துல போய் கழுவு மகனேன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாரு. எதற்காக இந்த காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல செஞ்சு காமிச்சார்னா, அவங்களுடைய மோசே பிரமாணம் என்ன சொல்லுது? ஓய்வு நாள்ல எச்சிலே துப்பக்கூடாதாம். ஓய்வு நாள்ல எச்சில் துப்பக்கூடாது. அப்படின்னா ஏன் துப்பக்கூடாதுன்னா, அது வேலை செய்ததா அர்த்தம். ஒருத்தன் ஓய்வு நாள்ல வேலை செஞ்சானா அவன் கொலை செய்யப்படணும். அதுதான் சட்டம். அதுதான் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. இங்க ஆனா ஆண்டவர் வந்து இப்படி ஒரு காரியத்தை செய்ததன் காரணம் என்னன்னா, அந்த இடத்துல இவங்கள மடக்கிறதுக்காகவே இந்த காரியத்தை செய்றார். வேலை செய்ததாய் அர்த்தம்ன்ட்டு மக்களை ஏமாற்றி வந்ததுனால, அந்த ரூல்ஸ முறியடிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்றாரு. அதே மாதிரி ஓய்வு நாள்ல தான் அந்த 18 வருஷ கூனிய அவரு தேடி வந்து அந்த அம்மாவை சுகப்படுத்துறாரு. விபச்சார ஸ்திரீய கல்லெடுத்து அவங்க வந்து எல்லாம் எரிய வரும் பொழுது, உங்களுக்கு யாரு பாவம் இல்லாதவன் முதல்ல எரியட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மா கல்யாணம் ஆகலைன்னா அவங்க தகப்பன் தான் முத கல்ல எரியணும். இதுதான் நியாயப்பிரமாணம். கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா வீட்டுக்காரன் தான் முத கல்ல எரியணும். அப்ப அங்க நிக்கிறவங்க எல்லாம் இவங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்க. சோ ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் வந்து அவங்கள வச்சு அவங்களுடைய நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றாங்களா அந்த காரியத்தை வச்சே மடக்குவாரு ஆண்டவர். அதே மாதிரி ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய கழுதையோ இல்ல ஆடு மாடோ குழியில விழுந்துச்சுன்னா தூக்கி விட மாட்டீங்களா? அவங்களுடைய பாரம்பரியத்தை சடங்காச்சாரங்களை ஆண்டவர் முறியடிக்கிறார். இப்படிப்பட்ட அந்த பரிசேய ஆவி இன்றைக்கு நம்மளை விட்டு வெளியே ஓடணும். நம்மளை ஞானியாய் நினைக்க கூடாது. எல்லாம் அவர் கிருபை. அவர் கிருபை சொல்லி பழகணும். நான் இப்படி நான் வளர்ந்திருக்கேன்னா அவர் கிருபை. எனக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்திருக்காரு, ஆண்டவருடைய கிருபைங்க. நான் இவ்வளவு நல்லா படிக்கிறேன்னா ஆண்டவருடைய கிருபைங்க. நான் நல்லா வேலை பார்க்கறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன்னா ஆண்டவருடைய கிருபைங்க. என்னை ஆண்டவர் வந்து இவ்வளவு தூரம் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு, அவர் கிருபைங்க. நம்மளுடைய ஞானமோ நம்மளுடைய திறமையோ நம்மளுடைய வந்து பேச்சோ எதுவுமே, ஆமா எதுவுமே நம்மள வந்து நம்மளுடைய காரியம் எதுவுமே கிடையாது. இங்க நம்மன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. கலாத்தியர் 6:3 சொல்லப்படுது, ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். ஒண்ணுமே இல்ல. ஆனாலும் நம்ம வந்து காமிக்கிற அந்த படம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்ல, ஆனா இவங்க பண்ற ஆட்டம் நம்ம பெருமை பாராட்ட ஒண்ணும் இல்ல. ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு, மேய்க்கிறது எருமை, இதுல பெருமை வேற இல்ல. அப்படிப்பட்டவர்களா தான் நம்ம வந்து ஒன்றுமில்லாதவர்களா இருந்தோம் நம்மள மாதிரி பேசுறதுக்கும் நம்மள வந்து அப்படியே உலகத்தையே இழுத்து போட்டு நம்ம கையில தான் இருக்கிற மாதிரி நம்மளுடைய வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கடவுளிடத்துல கணக்கு கொடுக்கணும்ன்றத மறந்துடக்கூடாது. மிஞ்சி பேசக்கூடாது. நம்மள பயங்கரமான ஞானியாய் நினைச்சு பேசக்கூடாது. நம்ம தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. ஆண்டவரை நம்பி நன்மை செய்யணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. இந்த பெருமை பாராட்டவர்களை எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இந்த பரிசெயர்வர்களை எல்லாம் பார்த்து பயங்கரமா சொல்லுவார் ஆண்டவர். மத்தேயு 23 வாசித்து பாருங்க. அதுல ஃபுல்லா ஆண்டவர் வந்து அவங்கள எப்படி கூப்பிடுவார் தெரியுமா? மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசெயரே, ஆண்டவரும் கூப்பிடுவாரு. விரியன் பாம்பு குட்டிகளே, சர்ப்பங்களே, குருடரான பரிசெயனே, மதிகேடனே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீங்க? ஆண்டவரே அவங்கள பார்த்து இந்த பெருமைப்படுறவங்களை எல்லாம் பார்த்து அருவருத்து பேசுவார் ஆண்டவர். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் என்ன தெரியுமா? அந்த பெருமை. இந்த நம்மள வந்து மேட்டிமையா நினைக்கிறது, நம்மள உயர்வா நினைக்கிறது ஆண்டவர் அருவருக்கிற காரியம். சீஷர்களுக்கும்
நமக்குள்ள யாரு பெரியவன் என்ற போட்டி வந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார். உங்களுக்கு பெரியவனா இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்கட்டும். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். இதை நிரூபிக்கும் வகையில தான் சிலுவை மரணத்திற்கு முன்பு பஸ்காவை ஆசரிக்க மேல் வீட்டு அறையில சீஷர்களோடு பந்தி இருக்கும் போது யோவான் 13ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, ஆண்டவரும் போதகருமாகிய நானே நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். எத்தனை பேர் தங்கங்களா நீங்க வந்து இந்த மாதிரி நம்மளை தாழ்த்தி ஒருத்தருக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, வேதனையில இருக்கும்போது இறங்கி போய் நம்ம வந்து ஒரு காரியத்தை அவங்களுக்கு உதவி செய்யறோம். யோசித்து பாருங்க. நான் யார் தெரியுமா? இல்ல யாராவது நம்மள ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா நம்மளுக்கு எப்படி கோவம் வருது. என்னைய பார்த்தா என்னைய பத்தி இவன் இப்படி சொல்லிட்டாங்களா? நான் எப்படிப்பட்டது? நான் எங்க அம்மா எப்படி, எங்க அப்பா எப்படி, எப்படி நம்ம யோசிக்கிறோம்ல. மம்மி டாடியே ஏதாவது சொல்லிட்டாலே என்னைய பார்த்து சொல்லிட்டீங்களா மம்மி, என்னைய வந்து இப்படி நீங்க சொல்லலாமா அப்படின்னு எவ்வளவு கோவம் வருது. எவ்வளவு அதுக்கு 10 வார்த்தை பேசுறோம் இல்ல. இந்த நானு, சுயம், இந்த பெருமை, இந்த காரியங்கள் இருந்தா ஆண்டவர்னால நம்மளுடைய அவருடைய நோக்கத்தை நம்ம மூலமா நிறைவேற்ற முடியாது. தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. நீ பெருமை பேசிட்டே இரு, நீ கையை உயர்த்திட்டே இரு, நான் போறேன்னு ஆண்டவர் போயிருவாரு. நம்ம கூட தேவன் இருக்க மாட்டாரு. சாத்தான் தான் வந்து நின்னுக்குவான் ஜங்குன்னு. நல்லா பேசு, இன்னும் நல்லா பேசு இல்ல. உன்னைய மாதிரி அழகு கிடையாது, உன்னைய மாதிரி ஞானவான் இந்த உலகத்துல கிடையாது, இன்னும் ஏத்தி விட்டுட்டே இருப்பான். யார் சொல்றதையும் கேட்காத, நீ செய்யறதுதான் கரெக்ட் இல்ல. ஒருத்தவங்க வந்து சஜஷன் சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து மதிப்பு கொடுத்து கேட்கணும். ஓகே, அதுல கரெக்டான பட்சத்துல ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடத்துல விசாரிக்கணும். ஆண்டவரே நான் செய்யறது கரெக்டா? எந்த ஒரு காரியமா இருந்தாலும் முதலாவது நீங்க கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கணும். அப்பா நான் இந்த காரியத்தை செய்யலாம்னு நினைக்கிறேன், நான் இந்த இப்ப இந்த 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 இதுக்கு நான் வந்து இது வாங்கலாம்னு நினைக்கிறேன், இந்த பிரச்சனை எனக்கு இது வந்துருச்சு, இது எப்படி ஆண்டவரே இதுல இருந்து நான் ரிலீஃப் ஆகுறது, இந்த காரியம் நான் விட்டுறணும்னு நினைக்கிறேன் ஆனால விட முடியல. ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு காரியத்தையும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நீங்க ஆண்டவர்ட்ட நீங்க கேட்டுட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம ஆலோசனை பெற்றுக்கொண்டு தாவீது போல இல்ல. தாவீது அழகா போய் ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் இடத்துலதான் ஆலோசனை கேட்பாரு. ஆனா சவுல் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் சாமுவேல்ட்ட, சாமுவேல் மறிச்சதுக்கு அப்புறம் அஞ்சனம் பாக்குற ஸ்திரீட்ட போய் ஜோசியம் கேட்க போயிட்டார் இல்ல. அதனாலதான் அவர் விழுந்து போனார். மனுஷனை நம்பி மனுஷன்ட்ட ஆலோசனை கேட்டோம் அப்படின்னா ஒன்றுமில்லாமல் போவோம். தேவனிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்கிறவர்களா இருக்கணும். ஒவ்வொரு காரியம், உங்களோட எதிர்காலம் என்ன, அடுத்து என்ன படிக்கணும், அடுத்து உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல விசாரிக்கணும். அடுத்து நம்மளுக்கு அற்புதமாய் தூதர்களாய் அம்மா அப்பாவை கொடுத்திருக்கிறாரு. அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அந்த வார்த்தையை நம்ம கனப்படுத்தணும், விசாரிக்கணும், அவர்கள் சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படியணும். நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சு நம்ம போனோம் அப்படின்னா அத ஆண்டவர் விட்டுருவார் சில நேரத்துல. ஆமா, நம்ம கீழ்ப்படியில அப்படின்னா போய் முட்டி மோதிட்டு வா மகளே இல்ல. ஆமா, நீ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நீ அப்பான்ட்டு என்கிட்ட தானே நீ வரப்போற, விட்டுருவாரு ஆண்டவர். இஸ்ரேல் ஜனங்கள் கேட்டாங்கல்ல, எங்களுக்கு ராஜா வேணும். ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு, ராஜா வந்து அவனோட இதெல்லாம் எடுத்துக்குவான்ப்பா, அவனுக்கு கஷ்டம்ப்பா, உன்னை நிம்மதியா வாழ முடியாதுப்பா, எல்லாம் சொல்லி பார்த்தாரு. முடியவே முடியாது ஆண்டவரே, எங்களுக்கு ராஜா வேணும். கொடுத்தாரு. ஆனா எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை. ராஜாவை சவுலை ராஜாவாய் ஆக்கினதற்கு ஆண்டவரும் மனஸ்தாபப்பட்டாரு, ஜனங்களும் வருத்தப்பட்டாங்க இல்ல. எல்லா காரியத்தையும் நம்ம ஆண்டவரத்துல அடம் பிடிச்சு நம்ம சில விஷயங்கள் வந்து பிடிவாதமா இருந்தோம்னா ஆண்டவர் விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நம்ம அதுக்குரிய கஷ்டங்களை அனுபவித்து திரும்ப வந்து ஆண்டவரத்துல வந்து நிப்போம். அப்பா மன்னிச்சிருங்கப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன், நான் இது கரெக்டுன்னு நினைச்சிட்டேன், இது நான் வந்து நான் என்னுடைய ஞானத்துக்கு இது வந்து நான் கரெக்டா தெரிஞ்சுச்சு அதனால பண்ணிட்டேன்னு. அதான் தாவீது சொல்லுவேன், என் புத்தியினத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா இல்ல. நான் புத்தியீனமாய் நான் பண்ணிட்டேன், லூசு மாதிரி பண்ணிட்டேன்ப்பா, அதான் அர்த்தம் இல்ல. அநேக நேரத்துல நம்ம சொல்ற வார்த்தை அதுதான். ஐயோ நான் ஏன் இப்படி பண்ணேனே தெரியல, லூசு மாதிரி பண்ணிட்டேன், என்னுடைய ஞானத்துக்கு எட்டின மாதிரி நான் யோசிச்சிட்டேன், அதுதான் கரெக்ட்னு நினைச்சிட்டேன். நீங்க சொன்னதையும் கேட்கல, மம்மி சொன்னதையும் கேட்கல, டாடி சொன்னதையும் கேட்கல, என்னுடைய சுயமா நான் பண்ணிட்டேன், இப்ப பாருங்க இவ்வளவு கஷ்டப்படுறேன். அநேகர் இப்ப புலம்புறாங்க அனுபவிக்கும் பொழுது. அதற்கு முன்பதாகவே கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு நமக்கு ஏற்றுக் கொடுத்திருக்கிற பேரண்ட்ஸோடைய வார்த்தைகளை நம்ம கனப்படுத்தி அவங்களுக்கு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நம்ம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார் என்று சொல்றாரு. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல.
நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். யாரையும் அதே மாதிரி அற்பமாய் நினைக்க கூடாது. 3 விஷயம் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்மை நாமே வஞ்சிக்க கூடாது, நம்மளை ஞானி என்று எண்ணக்கூடாது, மற்றவர்களை அற்பமாய் நினைக்க கூடாது. முனை நம்ம சொல்லலாமா? நம்மை நாமே வஞ்சிக்க கூடாது, நம்மை ஞானி என்று எண்ணக்கூடாது. நான் தான் ஞானி, சூப்பர் அப்படின்னு எண்ணக்கூடாது. மற்றவர்களை அற்பமாய் எண்ணக்கூடாது, பார்க்கவும் கூடாது. ஆமென். யாக்கோபு லேயால பார்க்கும்போது அவங்க கண் பார்வை ரொம்ப மங்கி அழகில்ல அப்படின்னு சொல்லிட்டு அற்பமா பார்த்தாங்கல்ல. ஆனா ஆண்டவர் அவங்கள நேசிச்சு அவங்கள நினைத்தருளி மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ராகேலுக்கு யாக்கோபின் அன்பு இருந்துச்சு, ஆனா லேயாளுக்கோ ஆண்டவருடைய அன்பு கிருபை. 6 கோத்திரங்களை உருவாக்கிய தாய். அந்த கோத்திரத்துல நேத்தான் பார்த்தேமே, லேவியில ஆசாரிய அந்த அந்த மோசே ஆரோன்லாம் வந்தாங்கல்ல. யூதா கோத்திரத்துல இருந்தா ரட்சகர் பிறந்தார், தாவீது பிறந்தாரு. எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்ல. அத மத்தேயு 18:10 இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யாரையுமே தரக்குறைவாய் பேசுவது, அவர்களுக்கு பணம் இல்ல, அவங்களுக்கு அழகு இல்ல, அவங்களுக்கு எந்த பொருளும் இல்ல, அவங்க இப்படி ஒரு பிள்ளை அப்படி ஒரு பிள்ளைன்னு எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக ஈக்குவல் தான். ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரங்களும் நம்மளும் ஒண்ணுதான் ஆண்டவருக்கு முன்பதாக புரிந்து கொள்ளணும். ஆமேனா? எல்லா ஆத்துமாவும் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுதான். யாரையுமே நம்ம அற்பமாய் நினைக்க கூடாது. இவங்களோட நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறது அழகான பிள்ளைங்களா, வசதி படிச்ச பிள்ளைங்களா, பணம் இருக்கிற பிள்ளைங்களா, கார்ல இறங்குறாங்களா, அதெல்லாம் பார்த்துதான் ஃப்ரெண்ட்ஷிப்பே மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை பார்த்துதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்பாங்க. இதே சும்மா நடந்து வர பிள்ளை, நம்ம அழுக்கான ட்ரெஸ் போட்டு வந்த பிள்ளை, அசிங்கமா இருக்கிற பிள்ளைய பார்த்து கிட்டேயே போக மாட்டாங்க. சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு. ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆமா அப்படி செய்யவே கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும். எல்லாரையும் நம்ம யாரையும் உதாசீனப்படுத்த கூடாது. அவங்க பக்கத்துல உட்கார மாட்டேன், இவங்க பக்கத்துல உட்கார மாட்டேன், அது நம்மளுக்கு ஒட்டிக்கும், இது நம்ம ஒட்டிக்கும் இல்ல. இதெல்லாம் தேவன் அருவருக்கிற காரியம். கர்த்தர் நம்மள அப்படி நினைச்சிருந்தாருன்னா, நம்மள அப்படி ஒதுக்கி இருந்தாருன்னா நம்ம எங்க இருப்போம்? யோசித்து பாருங்க. நம்மள பார்க்க நல்லா இல்ல, வேணாம் உன்னை நான் ஒதுக்குறேன், நீ நான் இது இல்ல அப்படின்னு சொல்லி நம்மள ஒன்று இல்லைன்னு ஆண்டவர் ஒதுக்கி விட்டிருந்தாருன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? யோசித்து பாருங்க. எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுதான். ஒரே மாதிரி தான் ஆண்டவர் பார்க்கிறார். எல்லாரையும் நேசிக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. ஆண்டவர் எல்லார் மேலயும் அவர் தேடி வந்த எல்லா வியாதியஸ்தர்கள், எவ்வளவு குஷ்டரோகிகள், எவ்வளவு அருவருப்பா, எவ்வளவு மோசமா இருந்தவங்க அத்தனை பேரையும் போய் தொட்டு சுகப்படுத்துறாரு. ஆண்டவர் நினைச்சுனா தொடாம அங்க இருந்து அந்த சுகமாக மகனே சுகமாக மகளேன்ட்டு போயிட்டே இருக்கலாமே. ஏன் ஆண்டவர் போய் ஒவ்வொருத்தரையும் பார்த்து மனதுருகி அவங்கள தொட்டு அவங்கள அவங்கள நேசிச்சு அவங்க மேல அன்பு செலுத்தி அவங்கள ஆரோக்கியமாக்குறாரு. அப்பேற்பட்ட தெய்வத்தை வணங்குகிற நம்ம எப்படி இருக்கணும்? மத்தவங்கள பார்த்து இவங்க மோசம், இவங்க அழுக்கு, இவங்க அசிங்கமா இருக்காங்க, அவங்க நல்லா இல்ல, அவங்க பக்கத்துல மாட்டேன், நாத்தம் அடிக்குது, நான் பக்கத்துல உட்கார மாட்டேன். என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது அழகல்ல. ஆண்டவர் அருவருக்கிற காரியம் அது. ஆண்டவர் ஒரு செகண்ட் போதும் அவங்கள சுகமாக்கி அற்புதமாய் நம்மளுக்கு முன்னாடி பரலோகத்துல நிப்பாங்க. நம்மலாம் நினைப்போம் இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டாங்க இல்ல. இவங்கெல்லாம் நல்லவங்களே கிடையாது, இவங்க மோசம், நம்ம ஒரு தீர்ப்பு கொடுத்திருப்போம். மனுஷங்களா நம்ம இருக்கிறனால மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவங்க செய்யற காரியத்தை பார்த்து ஒரு செகண்ட் போதும் அவங்க ஆண்டவர்ட்ட மனம் திரும்பி கிருபையை பெற்றுக்கொண்டு நம்மளுக்கு முன்பாக பரலோகத்துல நின்னு நம்ம வரவேற்பதற்கு ஒரு நிமிஷம் போதும். ஆமென். வரமாட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் முன்னாடி பரலோகத்துல இருப்பாங்க. அதனால யாரையுமே அற்பமாய் நினைக்காதபடி, யாரையுமே அவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு நம்மளுடைய உத்தமத்துல நம்ம கரெக்டா இருக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. நம்மை நாமே வஞ்சிக்காதவர்களாய், நம்மை ஞானி என்று எண்ணாதவர்களாய், மற்றவர்களை அற்பமாக எண்ணாதவர்களாய் இருக்கணும். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். இது 2 விதத்துல எடுத்துக்கலாம். ஒண்ணு சிறியரின் போது குழந்தைகளை எடுத்துக்கலாம், இன்னொன்னு கஷ்டப்படுற எளியவர்களை எடுத்துக்கலாம் இல்ல. அவர்களுடைய அற்பமா எண்ணாதபடிக்கு அவர்களுக்கென்று ஆண்டவர் தூதர்கள், ஒவ்வொருத்தருக்கும் தூதர்கள் இருக்கிறாங்கல்ல. நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் தூதர்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தூதர்கள் கூட நிக்கிறாங்க. அவர்களை வழிநடத்த, பாதுகாக்க, நம்மளை ஆண்டவரிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு, ரகசிய வருகை இந்த எக்கால சத்தம் கேட்கும் போது நம்ம மறுரூபமாகி தேவனிடத்துல போகும்போது அவங்கதான் கூட்டி சேர்த்து ஆண்டவரிடத்துல நம்மளை கொண்டு போய் நிறுத்த போறவங்க. ஆமென். அவங்க நம்ம கூடயே இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட தூதர்கள் போய் கர்த்தருடைய சமூகத்துல
எப்பொழுதும் தரிசித்துக் கொண்டு ஆண்டோட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிருவாங்க. அப்பேற்பட்டவர்களாய் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளாதபடிக்கு தேவ ஆவியினால் அனுதினமும் நடத்தப்பட பரிசுத்த ஆவியானவர் இருந்த அந்த 3 காரியமும் நம்மள்ட்ட இருக்காது. உண்மைதானே? தாழ்மை ஆண்டவர் கொடுப்பார். எந்த சூழ்நிலையும் தாழ்மையா இருக்கும்படியான உணர்வை ஆண்டவர் கொடுப்பார். தாழ்மையை தரித்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் யாரையும் குறைத்து மதிப்பிடாதபடி எல்லாருக்குள்ளும் ஒரு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து தேவன் யாரையும் வேஸ்டா படைக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு நம்ம திட்டும் போது கூட நீலாம் வேஸ்ட், நீலாம் எதுக்கு இருக்கிற இல்ல, பேரண்ட்ஸும் அப்படி திட்டக்கூடாது, நம்மளும் மற்றவர்களை திட்டக்கூடாது அப்படிங்கறத ஆண்டவர் உணர்த்துறாரு. அதனால ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் ஒரு உயர்வான ஒரு மதிப்பாய் நம்ம பார்க்கும்படியாக, ஒவ்வொருத்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நம்மளுடைய பார்வையிலும் சரி நடத்தையிலும் சரி அவர்களை கனப்படுத்தும்படியாக நடத்தும்படியாக கர்த்தர் இன்னைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்மை நாமே வஞ்சிக்க கூடாது, நம்மை ஞானி என்று எண்ணக்கூடாது, மற்றவர்களை அற்பமாய் நினைக்க கூடாது. எல்லாரும் கண்களை மூடலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படிப்பட்டவர்களாய் நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்போம். நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை. ஆனா நம்ம பண்ண காரியங்கள், நம்ம நினைச்ச நினைவுகள், நம்மை அறியாமலே வந்த ஒரு பெருமையான ஒரு காரியம், எண்ணங்கள், மற்றவர்களை அற்பமாய் பார்த்த காரியங்கள், அவர்களை தரக்குறைவாய் பேசின பேச்சுக்கள், எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல இன்னைக்கு நம்ம மன்னிப்பு கேட்க போறோம். எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிற எதற்காக இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்னைக்கு பேசினாரு எனக்கு தெரியல. திடீர்னு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். திடீர்னு தான் கொடுத்தார். ஆமென். வொர்ஷிப் பண்ணும்போதுதான் இந்த வார்த்தையை ஆண்டவர் நினைவுபடுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு கிருபையாய் மன்னிங்கப்பா. என் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். அப்பா நாங்கள் பெருமை பாராட்டுவதற்கு எங்கள்ட்ட ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்னன்னா பெருமைதான் சாமி. அப்பா அந்த பெருமையினாலதான் அந்த தூதன் விழுந்து போனான்ப்பா. ஆண்டவரே அப்பா கிருபையாய் 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 எங்களை மன்னிங்கப்பா. கிருபையாய் எங்களை மன்னிங்கப்பா. மற்றவர்களை ஆண்டவரே அற்பமாய் பார்த்ததை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா நிறைய நேரத்துல நாங்க பண்றதெல்லாம் ரைட்டுன்னு எங்களை வஞ்சித்த காரியங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களை ஞானிகளாய் நினைத்து பேசினதை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா கிருபையாய் எங்களை மன்னித்து என் தகப்பன் அப்பா என் பரிசுத்த ஆவியானவர் அப்பா எங்களுக்கு தாழ்மையை கொடுங்கப்பா. ஆண்டவரே எல்லாரையும் நேசிக்கக்கூடிய உள்ளத்தை கொடுங்கப்பா. எல்லாரையும் ஒரு மதிப்பாய் உயர்வாய் பார்க்கக்கூடிய எண்ணத்தை கொடுங்கப்பா. எல்லாரும் உங்களுக்கு முன்பதாக சமம் என்று உணர்வை ஆண்டவரே அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவரே. என் தகப்பன் ஆண்டவரே அப்பா அப்பேற்பட்ட அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே கிருபை தேவன் கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிசை ஆவி எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினால. சதுசை ஆவியை எடுத்து போடுங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே தங்களை எவ்வளவாய் மேன்மையாய் நினைத்தார்கள், தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் நினைச்சாங்க. அந்த ஆவி எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். தாழ்மையை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. தாழ்மையை கொடுங்க என் தகப்பன் அப்பா ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் தேவாதி தேவன் அப்பா நீங்க எங்களுக்காய் உங்களை தாழ்த்தி சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்தீங்களேப்பா. அப்பா அதனாலதானே பிதாவாகிய தேவன் உம்மை உயர்த்தினார் சுவாமி. அப்பா நீர் ஆண்டவரே மரண பரியந்தம் உங்களை தாழ்த்தி அப்பா எங்களுக்காய் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அப்பா அத்தனை மக்கள் மத்தியில அப்பா ஸ்தோத்திர காரி துப்பப்பட்ட போதுமே தகப்பன் அமைதியாய் பொறுமையாய் இருந்தீங்க. அந்த நேரத்துல நீங்க சொல்லியிருந்தா நான் யாரு தெரியுமா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னைய நீ அடிக்கிறியான்னு சொல்லி ஆண்டவரே ஒரு செகண்ட் போதுமே அத்தனை பேரை நீர் ஆண்டவரே அழித்து போட்டுட்டு ஆண்டவரே திரும்ப நீ பரமேறி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்பா. ஆனா என் தகப்பன் எங்களுக்காக அந்த தாழ்மையை கற்றுக் கொடுக்கும்படியாக என் தகப்பன் அப்பா நீங்க இறங்கி வந்து அப்பா அப்பா ஸ்தோத்திரக்கு தாழ்மையை நீர் அழகாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கீங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தகப்பனை வணங்குகிற நாங்கள் அப்பா தாழ்மையினை தரித்து கொண்டு எப்பொழுதும் எங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கு அப்பா தேவனுக்கு முன்பாக தாழ்த்த கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே தாழ்மையின் ஜெபத்துக்கு தான் கர்த்தர் நீங்க ஆண்டவரே பதில் கொடுப்பீங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்து அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்கு முன்பாக இருக்கிறவர்களை நாங்கள் உயர்வாய் நினைக்க அப்பா கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா பெற்றோர்கள் சொல்கிற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதற்கு மதிப்பு கொடுத்து கனப்படுத்த உதவி செய்யுங்க சுவாமி. எங்களுக்கு தான் தெரியும் என்று அந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க சுவாமி. அப்பா ஸ்தோத்திரக்கு என் தகப்பன் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தாழ்மை நாவினால எங்களை நிரப்புங்கப்பா. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். கிருபை அளிக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட கிருபையை
கர்த்தர் எங்களை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு கண்மணி பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. எல்லா பெருமையான எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போட்டு கர்த்தர் ஆண்டவரை தாழ்மையின் ஆவியினால நிரப்பி பிள்ளைகளை அப்பா நீர் ஆசீர்வதிங்க. தாழ்மையாய் பிள்ளைகள் இருந்தா போதும்பா. நீர் எவ்வளவு பெரிய உயர்வை கொடுப்பீங்கன்றத அப்பா நீங்க செய்து காண்பிக்கிற தேவன் ஆண்டவரே. அநேகரை நீர் அப்படியாய் உயர்த்தி இருக்கிறீங்க. அப்பா தாவீது தாழ்த்ததுனால எவ்வளவு பெரிய ராஜாவாய் உயர்த்தினீங்க. யோசேப்பு தன்னை தாழ்த்தினதுனால எகிப்தின் அதிபதியாய் உயர்த்தினீங்க. தானியேல் தன்னை தாழ்த்ததுனால அப்பா ஸ்தோத்திரம். எவ்வளவு ஆச்சரியமாய் அதிசயமாய் சிங்கங்களின் மத்தியில் ஆண்டவரே நீர் பிள்ளையை காப்பாற்றினீங்க. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பேற்பட்ட தாழ்மை தரித்த பிள்ளைகளாய் நாங்கள் இந்த உலகத்துல வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு என்று பெருமை பாராட்ட சுயமோ பெருமையோ எதுவும் இல்லாதபடி அப்பா இந்த மாம்சத்தை கர்த்தரை அப்பா பலிபீடத்துல சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆண்டவரே நீர் ஆட்கொள்ளுங்க. என் பரிசுத்த ஆவியானவர் எங்களை முற்றிலுமாய் ஆட்கொள்ளுங்க. நீங்க வெளிப்படணும். கிறிஸ்து வெளிப்படணும். உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. உம்மை போல எங்களை மாற்றுங்க. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.